வாக்குத்தத்தம் என்னது? என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அதில் 3 பாயிண்ட் சொன்னேன். என்னது? முதலாவது பாயிண்ட்டு, அடிமையாக இருந்தவர்களை சுதந்திரவாளியாக கர்த்தர் மீட்டு கொள்ளுகிறார். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதை போன வாரம் மெசேஜாக கொடுத்தேன்ல. 2வது பாயிண்ட்டு இன்றைக்கி என்னென்னா, அற்பமானவர்களை விலையேற பெற்றவர்களாக கர்த்தர் மீட்டுக் கொள்கிறார். அன்னைக்கு கொடுத்த 2வது பாயிண்ட் என்னது? அற்பமானவர்களை அல்லது விலை மதிப்பற்றவர்களை விலையேற பெற்றவர்களாய் கர்த்தர் மீட்டுக் கொள்கிறார். அது 2வது பாயிண்ட் இல்லையா? அதையே இன்னைக்கு செய்தியாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போமா? 1 சாமுவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1 முதல் 10 வசனம், இது அன்னாளுடைய ஒரு ஜெபம். அல்லேலூயா. அன்னாள் மனவேதனையில் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறாள். ஏனென்றால் அன்னாள் மலடியாக இருந்தபடினால, பிள்ளை இல்லாததுனால அவள் கர்த்தரை நோக்கி அழுது விண்ணப்பம் பண்ணினால் கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டு அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. சாமுவேல் பிறந்தான். அவள் அந்த சாமுவேல் பிறந்ததுனால அவள் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூர்ந்து இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஒரு பாடலாக ஜெபமாக அவள் ஏறெடுக்கிறாள். அல்லேலூயா. இந்த பாடலில், இந்த ஜெபத்தில், இந்த ஜெப பாடலில் என்ன அடங்கி இருக்குன்னா, தேவனுடைய மகத்துவங்களையும் தேவனுடைய ஞானம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை, இவைகளை பற்றிலாம் இவ விவரித்து சொல்லுகிற வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் இந்த 8வது வசனம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே வசனம் 113வது சங்கீதம் 7-8 வசனங்களில் இதே வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. இது ஒரு பழைய ஜெப பாடல் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் இதே பாடலை மரியாளும் இதே பாடலை அவள் பாடுகிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி செய்தி என்னென்னா, தேவன் சிறியவனை எளியவனை தாழ்மையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கி செய்தி என்னென்னா, எந்த மனுஷனையும் கர்த்தரால் உயர்த்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், எந்த மனுஷனையும் கர்த்தரால் உயர்த்த முடியும். யாராக இருந்தாலும் கர்த்தரை உயர்த்துவார். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் 3 விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். அல்லேலூயா. 3 உண்மைகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உண்மை ஒன்று என்னன்னா, தேவன் ஒரு மனுஷனை தகுதியை பார்த்து உயர்த்துகிறவர் அல்ல. தாம் தெரிந்து கொண்ட மனுஷனை உயர்த்துவதற்காக அவனை தகுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் அவர் தகுதி பார்த்து என்ன செய்யறதில்ல? உயர்த்துகிறவர் அல்ல. ஒரு மனுஷனை உயர்த்துவதற்காக தெரிந்து கொண்டார்னா
தெரிந்து கொண்ட மனுஷனுக்கு தகுதியை அவர் ஏற்படுத்துகிறார். புரியுதா உங்களுக்கு? நம்மை ஆண்டவர் தகுதி பார்த்து உயர்த்துகிறவர் அல்ல. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, அல்லேலூயா, சிறியவன் எளிமையானவன். இந்த இடத்துல சிறியவன்றதுக்கு ஹீப்ரு வேர்டு தால், அதாவது வீக், பூவர், தகுதியற்றவன், பலவீனமானவன், ஒதுக்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன். அவனை கர்த்தர் என்ன செய்கிறாரு? உயர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனை ஆண்டவர் தகுதியை வைத்து உயர்த்துகிறவர் அல்ல. அவர் எந்த மனுஷனை உயர்த்த தெரிந்து கொண்டாரோ அவனை அவர் தகுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒருவேளை தகுதியற்றவர்களாக, பலனற்றவர்களாக, பலவீனமானவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக, அற்பமாக எண்ணப்பட்டவங்களாக இருக்கலாம். நம்ம ஆண்டவர் எந்த தகுதியும் நமக்கு என்ன செய்யலை, நம்ம குவாலிஃபிகேஷனை ஆண்டவர் பார்க்கல. கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து அவர் நம்மளை தகுதிப்படுத்தி நம்ம உயர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்போது தேவன் தெரிந்து கொள்ளுதல் கிருபையின்படி தான் கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுக்கிறார். தேவன் நம்மளை தெரிந்தெடுத்ததற்கு காரணம் என்னது? அவருடைய கிருபை. தேவனுடைய கிருபை தான் நம்ம தெரிந்தெடுத்தது. பாருங்க, இன்னைக்கு மெடிக்கல் காலேஜுக்குள்ளே நுழையணுன்னா என்ன எக்ஸாம் எழுதணும்? நீட் எக்ஸாம். அது ஒரு தகுதி தேர்வு. நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போகணுன்னா இன்டர்வியூ வைப்பான். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. அது ஒரு தகுதி. இந்த உலகம் தகுதி இருந்தால் தான் நம்மளை என்ன செய்யும்? உயர்த்தும். அதற்கான தகுதியை நம்ம இடத்துல கவனிக்கும், தகுதி இருக்கான்னு பார்க்கும். ஆனால் தேவன் உயர்த்துகிற மனிதனுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. அல்லேலூயா. ஏன்னா அவர் கிருபையினால தான் அவனை உயர்த்துகிறார். அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், தாவீது, அல்லேலூயா, ஆடுகளின் பின்னே அலைந்து கொண்டிருந்த அவனை கர்த்தர் என்னவா மாற்றினார்? ராஜாவாக மாற்றினார். அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனிடத்தில் என்ன தகுதி இருக்குது, என்ன டேலண்ட் இருக்குது, என்ன இவங்களிடத்தில் திறமைகள் இருக்குது, இதெல்லாம் கர்த்தர் பார்க்கல. அவரே கிருபை கொடுக்கிறார். ஏன்னா அவர் தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த உலகமெல்லாம் தோன்றுவதற்கு முன்பாகவே கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே நம்மை தேவன் தெரிந்தெடுக்கிறார். அதனால் நம்முடைய டேலண்ட்டோ, நம்முடைய தகுதியோ, நம்முடைய பதவியோ, நம்முடைய பணமோ, நம்முடைய எதுவும் பார்த்து தேவன் நம்மை தெரிந்தெடுக்கலை. அவர் தெரிந்தெடுத்தல் கிருபையினால தான். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்க 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அவர் என்ன செய்யலை? நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அல்லேலூயா. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்ம என்ன செய்யலை? ரட்சிக்கலை. நம்முடைய ஜெபத்தை அவர் பார்க்கல, நம்முடைய பக்தி உள்ள வாழ்க்கையை பார்க்கல, நம்முடைய செயல்களெல்லாம் அவர் பார்க்கல. நம்மை பார்க்கும் பொழுது தேவன் என்ன செய்யலை? கிருபையின்படி, அவர் நமக்கு கொடுத்த கிருபையின்படி தான் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரு? ரட்சித்து நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி ஒருவேளை உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லாமல் இருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் என்னை உயர்த்துவதற்கு, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பதற்கு, கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது பாஸ்டர்? எனக்கு எந்த தகுதியுமே இல்லையே. என்ன எந்த தகுதியுமே இல்லையே. கர்த்தர் நம்முடைய தகுதி அவர் பார்க்கறதே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் யாராக இருந்தாலும் உலகத்தில் ஒருவேளை உங்களை ஒதுக்கி இருக்கலாம், தகுதி இல்லைன்னு சொல்லி என்ன செய்யிருக்கலாம்? ஒதுக்கி இருக்கலாம், புறக்கணிச்சிருக்கலாம், அற்பமாக எண்ணியிருக்கலாம், பலவீனன் என்று சொல்லி என்ன செய்யலாம்? தள்ளி விட்டுருக்கலாம். ஆனால்
கர்த்தர் அவர் கிருபையினால தான் நம்ம என்ன செய்கிறாரு, உயர்த்துகிறார். அல்லேலூயா. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்களேன். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. அது தேவனுடைய ஈவு. நாம் சிறியவனாக இருக்கிற நம்மை உயர்த்துகிறார்னா அது என்ன, யாருடைய ஈவு? அவருடைய ஈவு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். அதனால் அதுவே நமக்கு போதும். ஆண்டவர் என்ன சொல்றார்? என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. பலவீனனாக இருக்கிறனே, படிக்காதவனாக இருக்கிறனே, எனக்கு எந்த திறமையுமே இல்லையே, என்னெல்லாம் கர்த்தர் உயர்த்துவாரா? என்னெல்லாம் கர்த்தர் மேன்மைப்படுத்துவாரா? நிச்சயமாக மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஏன்னா நம்மிடத்தில் அவர் எதையுமே பார்க்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது, அவர் சிறியவனை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 16:7 சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். வாசிங்களா 1 சாமுவேல் 16:6, 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்கிறதில்லை. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ராஜாவை செலக்ட் பண்ணுறதுக்கு சாமுவேல் என்ன செய்கிறாரு? ஈசாய் வீட்டு 6வது வசனம், அவன் எலியாபை என்ன செய்தான்? பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானோ என்று சொல்லி அவனை பார்க்கிறான். எப்படி பார்க்கிறான்னா, ஒரு ராஜானா எப்படி இருக்கணும்? நல்ல ஜெய்ஜாண்டிக்காக இருக்கணும், நல்ல புஷ்டியாக இருக்கணும், நல்ல பார்க்கறதுக்கு வீரன் மாதிரி இருக்கணும், அப்படி அழகுள்ளவனாக இருக்கணும். இதை பார்க்குறான், சரீரத்தை பார்க்குறான். கர்த்தர் சொல்கிறாரு, நான் மனுஷன் பார்க்கறது போல் என்ன செய்யறதில்ல, பார்க்கலை, நான் இருதயத்தை பார்க்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை என்னையும் கர்த்தர் இருதயத்தை பார்த்துருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இருதயத்தை பார்த்து தான் கர்த்தர் நம்மளை உயர்த்துறார். இருதயம் என்னது? மோட்டிவ்ஸ், நம்முடைய எண்ணங்கள் அவர் பார்க்கிறார், நம்முடைய சிந்தைகள் அவர் பார்க்கிறார், நம்முடைய நோக்கங்களை அவர் பார்க்கிறார். அதனால் அவர் சிறியவனை, நம்முடைய இருதயம், நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை, நம்முடைய மோட்டிவ்ஸ் அது சரியாக இருந்தால் போதும். அல்லேலூயா. நம்மை பிரபுக்களின் மத்தியில் உட்கார பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் சிறியவனை அவர் புழுதியிலிருந்து தூக்கி விடுகிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய தகுதி அவர் பார்க்கிறதே இல்லை. அல்லேலூயா. நம்முடைய திறமைகள் அவருக்கு முக்கியமே கிடையாது. அல்லேலூயா. எனக்கு ஒரு பாட திறமை இல்லையே, தேவை இல்லையே. அல்லேலூயா. தேவையே இல்லை. அந்த திறமையெல்லாம் பார்த்து அழைக்கிறவர் அல்ல. நான் படிக்கலை மற்றவங்கள போல எனக்கு என்ன இல்லை, சரீரத்தில் நல்ல பலன் இல்லை, நானே பலவீனமானவன், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, தேவையே இல்லை. தேவன் அதற்கான பலத்தை அவரே கொடுக்குறாரு, அவரே சத்துவத்தை கொடுக்குறார். நீங்கள் வாசிங்களா 1 சாமுவேல் 2:10 வாசிங்களா. 1 சாமுவேல் 2:10. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார், பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து
அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார். அல்லேலூயா. பலனுள்ள ராஜாவை அவர் பார்க்கல, பலவீனமானவனை பலப்படுத்தி அவனை என்ன செய்கிறாரு? ராஜாவாக்குறார். அல்லேலூயா. அவன் ஆடுகளின் பின்னே அலைந்து கொண்டிருந்தான். ஒரு ராஜாவாக இருக்கணும்னா அவனுக்கு என்ன டேலண்ட்லாம் இருக்கணும்? அல்லேலூயா. என்ன டாலண்ட், என்ன திறமைகள் இருந்திருக்கணும்? அவன் ஏற்கனவே ஒரு ராஜா வீட்டில் வளர்ந்தவனாக இருந்திருக்கணும். அல்லேலூயா. ஒரு ராஜா வீட்டில் வளர்ந்தவனாக இருந்திருக்கணும். அப்போ தான் அவனுக்கு ராஜ்யங்களை பற்றியும் ஒரு ராஜாவினுடைய பவர், அதிகாரம் இதெல்லாம் அறிந்திருப்பா. ஆனால் இவன் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான்? அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆடுகள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பான். ஆடுகளோடு இருந்தான். கர்த்தர் கண்கள் குப்பையில். அல்லேலூயா. அவருடைய கண்கள் எங்கே தேடிச்சு? ராஜாவை எங்கே தேடிச்சு? குப்பையில், புழுதியிலையும் தேடிச்சு. அல்லேலூயா. உங்களை என்னையும் அப்படி தான் கர்த்தர் தேடி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் மாளிகையிலையும் மேன்மையான மக்களுமாவாக இருந்தோம். அல்லேலூயா. பலவீனவர்களாக இருந்தோம், பயந்தாங்கொழியாக இருந்தோம், சோர்ந்து போய் கிடந்தோம், கடலில் மூழ்கி போய் கிடந்தோம், வேதனையில் அழுது கொண்டு இருந்தோம். கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்ததுனால தான் அல்லேலூயா நாம் இன்னைக்கு ஆண்டவர் உயர்த்துவதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் எதுக்காக தெரிந்தெடுத்திருக்கிறாரு? எளியவன், சிறுமையானவன், பலவீனமானவன். அல்லேலூயா. அவர்களுக்கு அவரே பலத்தை தருகிறார். அவரே அவங்களை தகுதிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட சீஷர்கள்லாம் பாருங்களேன். யாரு? வரி வசூலிக்கிறவன், எல்லாராலும் என்ன செய்யப்பட்டவன்? ஒதுக்கப்பட்டவன், மீன் பிடிக்கிறவங்க, படிக்காதவங்க, சும்மா ரோட்டில் வேலை இல்லைன்னு சுற்றிக்கிட்டு இருந்தவங்க, கரையோரமாக உக்காந்துக்கிட்டு இருந்தவங்க, இவங்களெல்லாம் அழைச்சி ஆண்டவர் என்ன செய்தார்? உலகத்தை கலக்கிறவர்களாக மாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சீஷர்களை எங்கே தேடலை? மாளிகைகள்லேயும் யூனிவர்சிட்டிலையும் பெரிய பெரிய இடத்துல கத்த தேடலை. கடற்கரை ஓரமாக போகும்போது, ரோட்டில் உக்காந்துக்கிட்டு இருந்த பொழுது, அங்கே எங்கே சுற்றிக்கிட்டு இருந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு கர்த்தர் என்ன செய்தார்? அவர் ஞானத்தையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் கொடுத்து அனுப்பி வச்சார். அல்லேலூயா. திறமை இல்லைன்னு யோசிக்காதீங்க. அல்லேலூயா. திறமை இல்லையன்னு யோசிக்காதீங்க. பேச தெரியலையேன்னு பயப்படாதீங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ண தெரியலையேன்னு யோசிக்காதீங்க. பிரசங்கம் பண்ண தெரியலையே, 4 வார்த்தை நல்லா பேச தெரியலையே, எதுவும் தேவையில்லை. அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பார். அவர் தகுதிப்படுத்துவார். அவர் நம்மளை என்ன செய்வார்? உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. ரெண்டாவது உண்மை என்னன்னா, தேவன் ஒரு மனுஷனை உயர்த்துவதற்கான அதிகாரத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்வதில்லை. தேவன் ஒரு மனுஷனை உயர்த்துவதற்கு யாரிடமும் அனுமதி கேட்பதில்லை. அல்லேலூயா. யாரிடமும் என்ன செய்யல? தன்னுடைய அதிகாரத்தை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து ஷேர் பண்ணிக்கல. அவர் வேறு யார்ட்டையும் என்ன செய்யல? இவங்களை உயர்த்தலாமா, இவங்களை மேன்மைப்படுத்தலாமா, இவங்களை ஊழியக்காரங்களை ஆக்கலாமா, இவங்களை ஆசீர்வதிக்கலாமா அப்படின்னு கர்த்தர் என்னிட்ட கேட்டிருந்தாருன்னு வச்சிங்களேன். என்னிடத்தில் கேட்டிருந்தா நான் எதையோ சொல்கிறேன்னு வச்சிங்க, அதெல்லாம் அவர் கேட்குறவரா? அவர் யாரையும் கேட்டு ஆசீர்வதிக்கிறவர் இல்லை. அல்லேலூயா. யாருடைய ரெக்கமெண்டேஷனும் அவருக்கு தேவையில்லை. அல்லேலூயா. யாருடைய உதவியும் தேவையில்லை. உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கும் என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு யாருடைய உதவியும் அவர் நாட போகிறது கிடையாது. அவர் எளியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுவதற்கு அவர் யாரிடத்திலுமே உதவி கேட்க போகிறது கிடையாது. அல்லேலூயா. யாரிடத்திலும் பர்மிஷன் கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா அவர் ஒருவரே செய்ய போகிறார். அல்லேலூயா.
நீங்கள் வாசிங்க, 2:2 வாசிங்க. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மையல்லாமல் வேறு ஒருவர் இல்லை. எங்கள் தேவனை போல உம்மையல்லாமல் வேறு ஒருவர் இல்லை. அல்லேலூயா. அவரை அல்லாமல் வேறு ஒருத்தர் இல்லை, அவர் ஒருவரே செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்க சங்கீதம் 136:4. ஒருத்தவங்க வாசிங்க, இன்னொருத்தவங்க ஏசாயா 44:24 வாசிங்க. சங்கீதம் 136:4 வாசிங்க. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை. அல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதிங்க. அல்லேலூயா. அவர் ஒருவரே நம்மளை தூக்கி உயர்த்த போறார். அல்லேலூயா. அவர் ஒருவரே. அல்லேலூயா. 4 பரிசுத்தவான்கள்லாம் சேர்ந்து இவரை தூக்கி விடுங்க அப்படின்னு கர்த்தர் யார்ட்டையும் என்ன செய்ய போகிறதில்ல, கட்டளையிட போகிறது கிடையாது. எப்படியாவது இவங்களை என்ன செய்யுங்க, லிஃப்ட் பண்ணி விடுங்க, இவங்கெல்லாம் புழுதியில் கிடக்கிறாங்க, குப்பையில் இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் உயர்த்தி வைங்க அப்படின்னு யாருக்கிட்டையும் தேவன் எந்த பொறுப்பையும் கொடுக்க போகிறது கிடையாது. நம்மை உயர்த்துறதுக்கு அவரே இறங்கி வராரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? பாஸ்டர் அவங்களுக்கு என்ன பாஸ்டர், அவங்களுக்கு எல்லாம் இருக்குது, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க சொந்த பந்தங்கள்லாம் என்ன செய்தான் கேட்டால் கொடுக்கறதுக்கு. அல்லேலூயா. யாருடைய உதவியும் தேவையில்லை, கர்த்தர் நமக்கு ஒருவர் நமக்கு போதும், அவர் ஒருவரே நமக்கு. ஏன்னா ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவர் அதிசயத்தை செய்வதற்கு யார் துணையும் தேவையில்லை. உங்களுக்கு உதவி செய்யணும்னு யாரும் அவசியமே இல்லை. உங்களுக்கு உதவி செய்யணுன்ற எந்த மனுஷனுடைய உதவியும் உங்களுக்கு தேவையில்லை. அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்வார். ஏசாயா 44:24 வாசிங்க. ஏசாயா 44:24. தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமானவர் கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நானே எல்லாவற்றையும் செய்கிற, நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். அல்லேலூயா. அவர் என்ன செய்தார், உண்டாக்கும்போது அவர் ஒருவரே எல்லாத்தையும் செய்தார். அல்லேலூயா. அவர் ஒருத்தர் நமக்கு போதும். நீங்கள் எந்த படுகொழியில் கிடந்தாலும் தூக்கிட்டு வருவார். அல்லேலூயா. அவருடைய சத்துவம் நமக்கு போதும், அவருடைய வல்லமை நமக்கு போதும், அவருடைய அதிகாரம் நமக்கு போதும். வேறு யாருடைய ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு தேவையில்லை, எனக்கும் தேவையில்லை, வேறு யாருடைய உதவியும் தேவையில்லை. சில பேர் நினைப்பேன், என் உதவியில் தான் நீ வாழ்ந்துட்டுருக்கிற. இல்லை இல்லை. அல்லேலூயா. உன் உதவியில் நான் வாழலை. அல்லேலூயா. உன்னை நம்பி நான் இல்லை. தைரியமாக சொல்லுங்கள் யார்ட்டையும், உன்னை நம்பிலாம் நான் இல்லை. எனக்கு ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் என் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த உலகம் எனக்கு உதவி செய்ய ஒரு கூட்டம் வேணும், எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்கள் வேணும். அல்லேலூயா. தனக்காக ஏதாவது செய்ய மாட்டாங்களா? யாரையும் நம்ப தேவையில்லை நீங்கள். அல்லேலூயா. அவர் ஒருவர் நம் பக்கமாக இருந்தால், உலகமே எதிர்த்து நின்னாலும் அவர் ஒருவர் நம் பக்கமாக இருந்தால் போதும். அல்லேலூயா. நம்மளை யாரும் முடக்க முடியாது. ஐயோ இவங்க என்ன எப்படியாவது தள்ளிடுவாங்களோ, பயப்படாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உயர்த்தணும்னு நினச்சா யாராலையும் என்ன செய்ய முடியாது, முடக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் தூக்கி விடணும்னு நினச்சா கர்த்தர்கிட்ட போய் என்ன செய்ய முடியாது, தூக்கி விடாதீங்கன்னு சொல்ல முடியாது. வாசிங்களா, வாசிங்க. ஏசாயா 14:27 வாசிங்களா. ஏசாயா 14:27. சேனைகளின் கர்த்தர் யார் அதை உயர்த்தமாக்குவான். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர்
வாசிங்க. இப்படி நிர்ணயித்திருக்கிறார். யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவர் கை நீட்டப்பட்டிருக்கிறது. யார் அதை திருப்புவான்? அல்லேலூயா. கர்த்தர் இப்படி தான் நிர்ணயித்திருக்கிறார். இப்படி தான் நடக்கும்னு நம்மளை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தீர்மானிச்சிருக்கிறாரு, நிர்ணயிச்சிருக்கிறாரு. அவர் கை நீட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யார் அதை மடக்க முடியும்? கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதை யாரால் தடுக்க முடியும்? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறத இன்னொருத்தவங்க ஆசீர்வதிக்காதீங்க, உங்கள் கையை மடக்கிக்குங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அல்லேலூயா. யார் அவரை போய் மாற்ற முடியுமா? அவர் இருதயத்தை திருப்ப முடியுமா? அவர் செய்ய நினைத்ததை யாராவது ஐயோ அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆலோசனை சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அவர் கையை யாராவது மடக்க முடியுமா? அப்போது கர்த்தர் சிறுமையானவனை, எளிமையானவனை, குப்பையில் கிடக்கிறவனை நம்மை தூக்கி நிறுத்தும் பொழுது அவருக்கு போய் ஐயோ இவனையா தூக்க போகிறீங்க, இவனை பாருங்க, இவன் எதுக்குமே லாக்கி இல்லை, இவனை போய் உயர்த்தி வச்சு என்ன செய்ய போகிறீங்க? அல்லேலூயா. அப்படின்னு கர்த்தருக்கு யாராவது ஆலோசனை சொல்ல முடியுமா? அல்லேலூயா. மனுஷர்களுக்கு போய்ட்டு அவங்களாம் செய்ய மோசமான ஆட்கள் செய்யாதீங்க அப்படின்னு தடை பண்ணலாம். அல்லேலூயா. மனுஷர்கிட்ட போய் போட்டு கொடுத்து என்ன செஞ்சிடலாம்? உங்கள் ப்ரொமோஷனை தடுத்துடலாம், அல்லது உங்களுக்கு விரோதமாக ஏதாவது கலகம் பண்ணலாம். ஆனால் கர்த்தர்கிட்ட போய் யாரும் என்ன செய்ய முடியாது. அவர்கிட்ட போய் போட்டு கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணுங்க, அவர்கிட்ட போய் சொல்லி கொடுத்து அவர் ஒன்றும் மனம் மாற போகிறவர் இல்லை. அல்லேலூயா. அவர் தூக்கணும்னு நினச்சார்தான் அதை செய்வார். அல்லேலூயா. அவர் எளியவனை, குப்பையில் இருக்கிறவனை தூக்கி உயர்த்துவார். அல்லேலூயா. யாராலும் தடை செய்ய முடியாது. யாராலும். அவர் நிர்ணயித்தபடியே நடக்கும். 24 சொல்லுது, நான் நிர்ணயித்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் நினைச்சது தான் நடக்கும். அவர் நினைச்சது தான் நடக்கும். அல்லேலூயா. அவர் தூக்கணும்னு நினச்சிட்டாரு. அது அவர் கையை யாரும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அவர் கையை பிடிக்க முடியாது. பயப்படாதீங்க. எனக்கு யாருமே இல்லை பாஸ்டர், எனக்கு உதவி செய்ய யாருமே தேவையில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, பரவாயில்ல, அவங்க கைவிட்டால் தான் கர்த்தர் தூக்குவார். அல்லேலூயா. எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க பாஸ்டர், புறக்கணிச்சுட்டு போகிறாங்க, அப்போ தான் கர்த்தர் நினைவு கூறுவார். அல்லேலூயா. எல்லாரும் எதிராக நிற்கிறாங்க, அப்போ தான் கர்த்தர் உங்களை தூக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்களா 2 நாளாகமம் 26, 2 நாளாகமம் 26 வாசிங்க. 2 நாளாகமம் 26. ஓ தேவன், அல்லேலூயா, உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நிரலவா தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. உம்மோடு எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாது. அல்லேலூயா. அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே பெரிய அதிசயங்களை செய்கிறவர், அவர் ஒருவரே நம்மளை தூக்கி விடுவார். அவர் கை நமக்கு போதும். அல்லேலூயா. அவர் கை எவ்வளவு ஆழத்திலையும் கையை நீட்டுவார். அல்லேலூயா. எவ்வளவு உயரத்திலையும் கர்த்தர் நம்மை வைப்பார். அவர் நினச்சது தான் நடக்கும், அவர் தீர்மானித்ததுபடியே நடக்கும். அதனால் எனக்கு யாருமே இல்லை, யாராவது என் ப்ரொமோஷனை தடை பண்ணிவிடுவாங்க, கர்த்தர் கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா யார் தடை பண்ண முடியும்? அல்லேலூயா. பிசாசுகளும் ஒன்றும் பண்ண முடியாது, மனுஷர்களாலும் ஒன்றும் பண்ண முடியாது, ராஜாக்களும் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. எத்தனையோ பேர் யோசேப்பு என்ன செய்தாங்க, அவன் சகோதரர்கள், இது எப்படி நடக்கும் பார்த்துடலாம், இது எப்படி நடக்கும், சொப்பனமாக காண்ற, சொப்பனம் பார்க்குறியா நீ, எப்படி நடக்கும் பார்த்துருவோம், குழியில் தள்ளினாங்க. அல்லேலூயா. குழியில் கர்த்தர் ஒரு என்ன செய்தார், கொண்டு போய் எகிப்தில் போட்டுடுச்சு. அல்லேலூயா.
கர்த்தர் அங்கே ஒரு கயிறு அனுப்புனார். குழியில் தள்ளுறாங்களா, கர்த்தர் கயிறு அனுப்புவார். அல்லேலூயா. குழியில் தள்ளுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் தானே அங்கே குழியில் தள்ள வைக்கிறவரே. அல்லேலூயா. கயிறு வரும், கயிறு வரும். விசுவாசிக்கிறவங்க கூட அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிறைச்சாலையில் போடுறாங்களா, அங்கே தான் வாசல் இருக்கு. சிங்காசனத்துக்கு போகிற வாசல் எங்கே இருக்கு? சிறைச்சாலைக்கு பின்னால் தான் இருக்கு. சிறைச்சாலைக்கு போகிறீங்கன்னா வாசல் அங்கே வச்சிருக்கிறார் கர்த்தர். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவருக்கு மறதிலாம் கிடையாது. மறந்துடுவாரோ? கர்த்தர் என்ன செஞ்சிருவார்? மறந்துடுவாரோ? ஐயோ, சொன்ன நேரம்லாம் போயிடுச்சே, சொன்ன நேரம்லாம் போயிடுச்சே. அவருக்கு மறதி கிடையாது. அவருக்கு என்ன கிடையாது? தூக்குறாருன்னா அவர் ஐயோ கர்த்தருக்கு பலன் இல்லாமல் போயிடுமா? தூக்கிறதுக்கு நம்மளை தூக்க முடியுமா அவரால்? அவருக்கு பலன் இருக்கு. அல்லேலூயா. எந்த படுகொழியில் இருந்தாலும் நம்மளை தூக்குவார். எந்த சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. அவரால் உடைக்க முடியாத கம்பிகளே கிடையாது. அல்லேலூயா. அவரால் தூக்க முடியாத குழியே கிடையாது. அவரை தடை செய்து உங்களுடைய வாழ்க்கையை அழிக்க யாராலும் முடியாது. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. அவர் உயர்த்துகிறார். நம்மை அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. உங்கள் உயர்வை யாராலும் தடை செய்ய முடியாது. சொல்லுங்கள். உங்கள் உயர்வை யாராலும், உங்களுக்கு தேவன் கொடுக்கறதை யாராலும் அபகரிக்க முடியாது. உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை யாரும் என்ன செய்ய திருட முடியாது. அல்லேலூயா. யாரும் என்ன செய்ய முடியாது? திருட முடியாது. உங்களை யாரும் அவர் தூக்கும் பொழுது யாரும் உங்களை பின்னுக்கு இழுக்க முடியாது. அல்லேலூயா. அவர் தூக்குறாருன்னு வச்சிங்களேன், அவரை காட்டிலும் பலவான் யாரும் இல்லை உங்களை இழுக்கிறதுக்கு. அவரை காட்டிலும் பலவான் யாருமே இல்லை. அவர் புழுதியிலேருந்து தூக்குறாருன்னா திரும்பவும் உங்களை இழுக்கிறதுக்கு அவரை காட்டிலும் பலவான் யாருமே இல்லை. அவர் ஒருவராகவே எல்லாத்தையும் செய்வார். அல்லேலூயா. அவருக்கு உதவி தேவையே இல்லை. அவருக்கு என்ன தேவையில்லை? உதவி தேவையே இல்லை. உங்களை தூக்கி விடுறதுக்கு ஒரு 4 பேர் கீழே நிற்கணும்னு அவசியமே இல்லை. அல்லேலூயா. அவர் ஒருவராகவே தூக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க. என்னாகமோ 23:17. என்னாகமோ 23:17 வாசிங்க. என்னாகமோ 23:17. பொய் சொல்ல அவர் ஒரு 19 பொய் சொல்ல ஒரு தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் ஒரு மனுபுத்திரனும். அல்லேலூயா. அவர் என்ன செய்ய மாட்டார்? மனம் மாற மாட்டார். அல்லேலூயா. அவர் மனசை யாரும் கலைக்க முடியாது. அவர் மனசை யாரும் என்ன செய்ய முடியாது? கலைச்சிட முடியாது. அவர் மனம் மாற ஒரு மனுஷன் அல்ல. அவரை யாரும் கலைக்க முடியாது. அவரை யாரும் என்ன செய்ய முடியாது? கலைக்க முடியாது. கொடுக்காதீங்க. அவர் மனசுலேருந்து நம்மளை யாரும் அழிக்க முடியாது. அவர் மனசுலேருந்து யாரும் என்ன செய்ய முடியாது? நம்மளை அழிக்க முடியாது. நம்மளை நினைக்க முடியக்கூடாதபடிக்கு அவருக்கு மறதியை யாரும் கொடுக்க முடியாது. அதனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தூக்குனார் தான். அல்லேலூயா. உயர்த்துவார் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கிட்ட சகல அதிகாரமும் இருக்கு. 1 சாமுவேல் 2:6-7 வாசிங்க. 1 சாமுவேல் 2:6-7. கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் ஏறவும் பண்ணுகிறார். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடையப்படுகிறவருமாயிருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் கொள்ளுகிறவர், அவர் தான் உயிர்ப்பிக்கிறவர். அவர் தான் என்ன செய்கிறாரு? பாதாளத்தில் இறங்கப்படுகிறவர் அவர் தான், பாதாளத்தில் தூக்கி விடுகிறவர் அவர் தான். அவர் தரித்திரம் அடைய செய்கிறவர் அவர் தான்,
அவர் ஐஸ்வர்யம் பண்ணுகிறவரும் அவர் தான். அல்லேலூயா. அவர் தாழ்த்துகிறவர் அவர் தான், உயர்த்து. எல்லா அதிகாரமும் அவரிடத்தில் இருக்கு. வானத்திலும் பூமியில் சகல அதிகாரம் அவரிடத்தில் தான் இருக்கு. அவங்கள தூக்கணும்னு நினச்சா அவர் தூக்கி நிறுத்துவார், தூக்குவார். எளியவன் என்ன செய்வார்? தூக்குவார். அவர்கிட்ட சகல அதிகாரமும் இருக்குது. அதுதான் எரேமியா 32:17 சொல்லுது. எரேமியா 32:17 யாரா வாசிங்க. எரேமியா 32:17. கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் அல்லேலூயா. பாருங்க, இந்த வானத்தையும் பூமி என்ன செய்தார்? அவரு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். அல்லேலூயா. நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினால், அவருடைய கரத்தினால் எல்லாத்தையும் வரைந்தார். அவருடைய கரத்தினால் என்ன செய்தார்? எல்லாத்தையும் அவருடைய புயம் இதெல்லாத்தையும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அல்லேலூயா. அவருடைய கையே எல்லாத்தையும் உண்டாக்குனது. எல்லாத்தையும் அவர் வரைந்தார், எல்லாத்தையும் அவர் கட்டளையிட்டார். அவர் அவ்வளவு பெரிய மகா பெரிய வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். உங்களுக்கு ஒரு அற்ப காரியத்தை செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. அவரால் முடியாதா? அவருடைய கை குறுகி போச்சா? அல்லேலூயா. ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கை. இவனெல்லாம் மாற்ற முடியுமா பாஸ்டர்? முடியாது பாஸ்டர். அவரால் முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. இவன் இத்தனை வருஷமாக இருக்கலாம், யாராலையுமே மாற்ற முடியாது. அப்படி ஒரு நபரே கிடையாது. அல்லேலூயா. அப்படின்னு ஒரு நபரே கிடையாது. இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு நபர் கிடையாது. அவர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அடுத்த வாசிங்க, 19 வாசிங்க. 19 யோசனையில் பெரியவரும் செயல்களிலே வல்லவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் யோசனையில் எப்படிப்பட்டவர்? பெரியவர், செயல்களே வல்லவர். 27 வாசிங்க. 27 இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் எல்லாரும் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று. நான் தான் எல்லாருக்கும் தேவன். நான் தான் எல்லாருக்கும் தேவன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. ஒருவராய் பெரிய காரியம். சில மதங்கள்லாம் ஒன்றுத்துக்கு ஒரு தேவன் இல்லை. சாப்பாட்டுக்கு ஒரு தேவன், படிப்புக்கு ஒரு தேவன், வேறு எதுக்கு? சண்டைக்கு ஒரு தேவன், பணத்துக்கு ஒரு தேவன். இதுக்கெல்லாம் ஒன்றுத்துக்கும். அல்லேலூயா. நம்ம தேவன் அப்படி இல்லை. ஒருவராய் எல்லாத்தையும் செய்வார். அல்லேலூயா. எல்லாருக்கும் அவர் தான் தேவன். பாஸ்டர், அவனெல்லாம் மாற்ற முடியுமா? அவனுக்கும் அவர் தான் தேவன். அவன் பெரிய பிசாசுல பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். பிசாசுல அவனை ஆண்டுகிட்டு இருக்கு. அவனுக்கும் தேவன் அவர் தான். அவனத்திலே அவர் கிரியை செய்வார். எல்லாருக்கும் மாம்சமான யாவருக்கும் அவர் தான் தேவன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அல்லேலூயா. யாரும் உங்கள் உயர்வை தடை செய்ய முடியாது. யாரும் தேவனுடைய இருதயத்தை மாற்ற முடியாது. தேவன் செய்ய நினைத்ததை யாராலும் குறுக்க நிற்க முடியாது. செய்யாதீங்க, இவங்களுக்கு செய்யாதீங்க அப்படின்னு யாருமே செய்ய முடியாது. 3வது, தேவன் உயர்த்துகிற மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார்ல, அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து பிரபுக்களின் மத்தியில் அமர பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அவர் பிரபுக்களின் மத்தியில் அமர பண்ணுகிற தேவன். அங்கே உட்கார வைக்கணுங்கிறது தான் அவருடைய முடிவு, தீர்மானம். அதை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. நிறைவேற்றி அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம், அவருடைய நோக்கம் நிறைவேற்றி முடியும், நிறைவேற்றி முடிக்கப்படும். அல்லேலூயா. ஏன்னா அவர் ஞானம் உள்ள தேவன்.
அவர் முடிவிலிருந்து துவக்கத்தை பார்க்குறாரு. அல்லேலூயா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் அவர் என்ன செய்கிறார், நமக்கு எல்லாத்தையும் சொல்கிறாரு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நமக்கு சொல்கிறார். வாசிங்களேன், 2வது அதிகாரம், அதான் 2:3 வாசிங்க. 2:3, 1 சாமுவேல் 2:3 வாசிங்க. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. 2:3 இனி மேட்டிமையானதை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவருடைய செய்கைகள். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவருடைய ஞானத்துக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. அவருடைய ஞானம் லிமிட்டட் கிடையாது. அவருடைய ஞானம் அன்லிமிட்டட், அதை புரிந்து கொள்ள முடியாத ஞானம். அவர் என்னது, செய்கைகள் யதார்த்தமானவைகள். யதார்த்தம் என்னதுன்னா, இந்த இடத்துல என்னன்னா குறிப்பிடப்பட்டவைகள், முன்குறிக்கப்பட்டவைகள், தீர்மானிக்கப்பட்டவைகள். அல்லேலூயா. அவருடைய செய்கைகள் என்ன செய்யப்பட்டது, தீர்மானிக்கப்பட்டது. அதனால் அவர் முடிப்பார். அவர் என்ன செய்வார், அவர் எதை துவங்கினாரோ அதை அவர் முடிப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் தூக்கணுன்றதை துவங்கிட்டார்னு வச்சிங்களேன், அதை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சுட்டு தான் அவர் அந்த வேலையை முடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா அதை அவரே செய்கிறார். அதை வேற யார்ட்டையும் அந்த பொறுப்பை கொடுக்கல. அவர் புழுதியிலிருந்து என்ன செய்கிறாரு, தூக்கி விடுறாரு. அவரே தூக்குறாரு. கொஞ்சம் அவங்கள தூக்குங்கன்னு என்கிட்ட சொல்லலை, உங்களை தூக்கி விட சொல்லி என்கிட்ட சொல்லலை, என்கிட்ட பிரசங்கம் பண்ண தான் சொன்னார். அல்லேலூயா. ஆனால் தூக்கி விடுற அவர் தான். அவர் தூக்குறாரு. நான் தூக்க முடிஞ்சால் பாதியிலே அப்பா இது முடியாது போல இருக்குன்னு போயிட்டே இருப்பேன். ஆனால் அவர் தூக்குனார்னா, அல்லேலூயா, அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. தூக்கி நிறுத்திடுவார். அல்லேலூயா. தூக்கி நிறுத்தி உட்கார வச்சுட்டு தான் அவர் என்ன செய்வார், வேலையை முடிப்பார். அவர் துவங்கினார்னா அவர் தான் முடிப்பார். அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, எரேமியா 29 சொல்லுது, எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நிலைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்குன்னு போட்ட பிளானை என்ன செய்வார், அவர் நினச்சிருக்கிறார், அவர் முடிப்பார். அது ஒரு நாள் என்ன செய்யாது, தீமைக்கல். அப்போ நம்ம குறித்து ஆண்டவர் ஒரு நல்ல நோக்கத்தை தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. யாருக்குமே அவர் ஒரு ராங், தவறான நோக்கத்தை என்ன செய்யறதில்ல, ஒரு திட்டத்தை போடுறது கிடையாது. யாருக்குமே அவர் என்ன செய்யறதில்ல. இப்போ உங்களை தூக்கி கீழே போடணும்னு அவர் நினைக்கிறதே இல்லை. தூக்கி என்ன செய்யணும் போடுறது நினைக்கிறதில்ல, அப்படின்னு அவர் எழுதி வைக்கவே இல்லை. அல்லேலூயா. அவர் புஸ்தகத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்குமோ? விழுந்து போனவங்கெல்லாம் அவர் தூக்கி தூக்கி போடணும்னா எழுதியிருப்பார் அவர்? நிச்சயமாக இல்லை. அல்லேலூயா. அவர் யாருக்குமே தீமைக்கானவைகளை என்ன செய்யலை, அவர் செய்யலை. அவருடைய புக்கில் எல்லாமே உயர்வு தான். அல்லேலூயா. பாஸ்டர், கர்த்தர் என்ன தூக்கிட்டு இருக்கிறாரு, எங்கேயாவது போட்டுருவாரா, பாதியிலேயே போட்டுருவாரா? அதிங்க, கர்த்தர் என்ன செய்கிறாரு, தூக்கி பாதியிலெல்லாம் போட மாட்டார். தூக்கி என்ன செய்ய மாட்டார், அவர் தூக்கி அவர் கையில் களிமண். நம்ம அல்லேலூயா. அது கெட்டு போனாலும் அது திரும்பவும் என்ன செய்வார், ஆண்டவர் வணைவார். அல்லேலூயா. அவர் ஒரு பாத்திரத்தை உருவாக்கணும்னு நினச்சிட்டார். அந்த பாத்திரம் அவருடைய கையில் கெட்டு போனாலும் அவர் ஒரு நல்ல குயவன். அந்த என்ன செய்ய மாட்டார், அதை அந்த மண்ணை தூக்கி போட மாட்டார். அல்லேலூயா. அவர் கையில் நம்ம கெட்டு போகலாம், அல்லது பாதியிலே நம்ம என்ன செய்யலாம், நம்ம பெண்டாகி போகலாம், அல்லது நம்ம சோர்ந்து போகலாம், நம்மளை என்ன செய்யலாம், வீணாக போயிடலாம், உடஞ்சி போகலாம். ஆனால் கர்த்தர் அதை திரும்பவும் வணைவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் வாசிங்க,
தேவன் சகலத்தையும் என்ன செய்கிறாரு? நன்மைக்கு எதுவாக செய்கிறார். தேவன் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக செய்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது. ஒன்றுமே நன்மையாக நடக்கலையா பாஸ்டர்? நன்மையாக நடக்கலைன்னா பரவாயில்ல, நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. எப்படி? நன்மையாக நடக்கலைன்னா பரவாயில்ல, எல்லாமே நன்மையாக நடக்கணும்னு அவசியம் இல்லை. நன்மையாக நடக்கணுங்கிறது எதிர்பார்ப்பே தப்பு. நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. அல்லேலூயா. நன்மைக்கு ஏதுவானா என்னது? ஒரு வேளை இப்போ தீமை நடந்தாலும் அது நன்மையில் முடியும். இப்போ தீமை நடந்தாலும் நன்மையில் முடியும். ஏன்னா அவருடைய பிளான் அப்படி, அவருடைய பிளானு அப்படி. அல்லேலூயா. அப்படி பிளானில் போய் கர்த்தர் என்ன செய்ய, அவர் ஞானம் உள்ளவர். அவர் என்ன செய்வார்? ஞானம், அவருடைய ஞானம், அந்த ஞானத்தில் அவர் வச்சிருக்கிறார் எல்லாத்தையும். இன்றைக்கி அவருடைய ஞானத்தில் உங்களுக்கு செய்கிற காரியங்கள் சிலது கடினமாக இருக்கலாம். அல்லேலூயா. போகிற பாதை கரடு முரடாக இருக்கலாம். அல்லேலூயா. அதெல்லாம் உங்களை என்ன செய்யுது? ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய லைஃபு ஆக்சிடெண்ட் கிடையாது. ஆக்சிடென்ட்னானது ஏதோ ஒரு விபத்து கிடையாது. நம்முடைய வாழ்க்கை ஏதோ தாய் தகப்பன் சேர்ந்தாங்க, பிறந்துட்டோம், வந்துட்டோம், இங்கே கிடக்கிறோம், ஏதோ வாழ போகிறோம், சாக போகிறோம், அப்படிலாம் இல்லை. தேவன் நம்முடைய லைஃப்பை கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு? அவர் ஒரு நம்முடைய நாட்களெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறார். நம்முடைய நாட்கள்லாம் நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது. நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது. அல்லேலூயா. நம்முடைய நாட்கள்லாம் முன்கூறிக்கப்பட்டது. நம்முடைய நாட்கள் எப்படிப்பட்டது? இவ்வளோ நாள் வாழ்வோம். அல்லேலூயா. கொரோனாவில் தப்பிப்போம், கொரோனாவில் தப்பிப்போம். அல்லேலூயா. நாட்கள் அவர் கையில், அதனால தான் தப்பிச்சோம். புஸ்தகத்தில் என்னது? நம்ம டேஸ் முடியல. அல்லேலூயா. தப்பிச்சிட்டோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே தீர்மானிக்கப்பட்டது. நம்முடைய முடிவு என்ன செய்யப்பட்டது? நம்முடைய எல்லா முடிவும் தீர்மானிக்கப்பட்டது. இங்கே போய் உட்காரணும்னு கர்த்தர் முடிவு பண்ணிட்டார். புழுதியிலேருந்து எங்கே கொண்டு போய் உட்காரணும்? பிரபுக்களின் மத்தியில் உட்காரணும். முடிவு பண்ணப்பட்டது. அது நடக்கும், அது நடக்கும். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு வீட்டை வச்சுருக்கிறார்ல, அங்கே போவீங்க கொஞ்ச நாள் கழிச்சு. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைக்குன்னு ஏற்ற துணையை வச்சுருக்கிறார்ல, அது வரும். அல்லேலூயா. உங்கள் உங்களுக்குன்னு ஒரு பிள்ளையை வச்சுருக்கிறார்ல, அது வரும். அல்லேலூயா. உங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறார்ல, வேலையை வச்சுருக்கிறார்ல, உங்களுக்குன்னு ஒரு சேர் காத்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதம், சொத்து ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, அது வரும். உங்களுக்குன்னு ஒரு பதவி வரும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அதெல்லாம் கொடுக்கப்பட்டுடுச்சு. அதெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு? உன்னதங்களிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏற்ற காலம் வரும். அல்லேலூயா. அந்த டைம் நம்மளை கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கும். அல்லேலூயா. ஏன்னா அவரே நமக்காக செயலாற்றுகிறார். அவரே நமக்காக. யோபு 42:2 சொல்லுது, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அல்லேலூயா. அவர் சகலத்தை என்ன செய்ய வல்லவர். இது முடியாது, இது முடியாது அப்படின்னு ஒன்று இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் தவறான தீர்மானங்களை எடுக்க மாட்டார். தவறான தீர்மானங்களை எடுக்க மாட்டார். யூதாசை காட்டி கொடுக்கறதுக்காக கர்த்தர் சிருஷ்டிக்கலை. அல்லேலூயா. அழைக்கலை. அவர் பிளானில் அது அவனுக்கு என்ன இல்லை, அது இல்லை, அவருடைய பிளானில் இல்லை. நமக்குன்னு ஒரு நெகட்டிவாக இது நடந்துருமோ அது நடந்துருமோலாம் யோசிக்காதீங்க. அல்லேலூயா. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அவருடைய பிளானில் அது கிடையாது. சில நேரத்தில் நாம் தான் அதை மிஸ் பண்ணிடுறோம். அல்லேலூயா. நாம் அதை வழியில் நிற்கிறதில்ல. அல்லேலூயா. தேவன் நன்மையாகவே எல்லாத்தையும் முடித்து கர்த்தர் செய்வார், உயர்த்துவார், அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா.
அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகளாக இருந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. 3 உண்மை. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி பிரபுக்களின் மத்தியில் உட்கார பண்ணுவார். அல்லேலூயா. 1, நம்முடைய தகுதியை பார்த்து உயர்த்துறவர் அல்ல. நம்முடைய தகுதியை பார்த்து உயர்த்தினா நம்ம ஒரு வேளை தகுதி இல்லாதவங்களாக போயிருக்கலாம். ஆனால் அவர் நம்மை உயர்த்துவதற்காக தெரிந்து கொண்டு நம்மை தகுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. 2வது, அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய நினைக்கிறத அல்லேலூயா அவர் செய்வார். அவர் அந்த அதிகாரத்தை யாருக்கும் கொடுக்கறதில்ல. அவர் ஒருவராகவே செய்வார். சகல அதிகாரம் அவரிடத்திலே இருக்குது. அதனால் நிச்சயமாக செய்து முடிப்பார். அல்லேலூயா. 3வது, அவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற நோக்கத்தை செய்து முடிப்பார். அல்லேலூயா. எழுந்திருந்த ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். அல்லேலூயா. எல்லாம் கைகளை உயர்த்தி அல்லேலூயா பாடுங்க. அல்லேலூயா. பாஸ்கர் வாங்க. அல்லேலூயா. ஒருவராய் பெரிய எல்லாம் அல்லேலூயா. கைகளை உயர்த்தி பாடுங்க. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீ மூச்சு விட்டா கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிறந்த கடல் ஒன்று சேரும். நீ மூச்சு விட்டா கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிறந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணி தருவி. காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணி தருவி. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். எல்லா கைகளை உயர்த்தி அப்பாட்ட கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சிறியவனை அல்லேலூயா புழுதியிலிருந்து உயர்த்தி அல்லேலூயா பிரபுக்களின் மத்தியில் அமர பண்ணுகிறார்.
அல்லேலூயா. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, அல்லேலூயா, என் தகுதி உன் தகுதியை கர்த்தர் பார்க்கல. அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட கேளுங்க. அவர் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை கொடுக்கிறார். அப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறப்பான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை புழுதியில், அல்லேலூயா, குப்பையில், அல்லேலூயா, நம்ம இருந்திருக்கலாம். கர்த்தர் நம்மை ராஜாக்கள் மத்தியில் அமர பண்ணுகிற தேவன். அவர் ஒருவராய் பெரிய காரியத்தை செய்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அல்லேலூயா. அவருக்கு உதவி செய்ய யாருமே தேவையில்லை. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். உன்னை தூக்கி விடுவதற்கு அவர் யார்ட்டையும் உதவி கேட்க போறதில்ல. அவர் ஒருவராகவே செய்வார். அல்லேலூயா. ஒருவராகவே உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. ரிகாபாதா ராலாபா ஷகராபா. எண்ணி முடியாத பெரிய காரியத்தை, ஆராய்ந்து பார்க்க முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவர். அல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? அவர் யோசனையில பெரியவர், அவர் ஞானம் உள்ளவர். அல்லேலூயா. அவர் நமக்கு செய்கிறத நினைக்கிறத யாரும் தடை செய்ய முடியாது. அவர் உள்ளத்தை யாரும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. எல்லாம் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் செய்து முடிப்பார். அவர் முடிப்பார். அவர் துவங்கினார், அவர் முடிப்பார். அல்லேலூயா. இது நடக்குமோ நடக்காதோ கலங்க தேவையில்லை. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் எல்லாத்தையும் சகலத்தையும் நன்மையாக செய்து முடிப்பார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை உயர்த்தி வைப்பீராக, பிரபுக்களின் மத்தியில் அமர பண்ணுவீராக. ஆண்டவரே, எங்களை குறித்த மேன்மையான திட்டங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மையானவைகளை செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்கப்பா. இந்த சபையை குறித்த தேவனுடைய திட்டம் அது ஒழிந்து போவதில்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிப்பீரா, நிறைவேற்றி முடிப்பீரா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவினுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை